plus 1 business max exercise 5.1 அதில் first question என்ன இருக்குது determine whether the following functions are odd or even. functions கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது வந்து odd ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். f of x equal to first question a power x minus 1 by a power x plus 1. இது வந்து ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தால் ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் அது ஆட் ஃபங்க்ஷன். இப்படி ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. முதல்ல என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன வரும், ஏ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்படியே சிம்பிளை பண்ணும். ஏ பவர் மைனஸ் எக்ஸ்னால் என்ன மீனிங்னா ஏ 1 பை ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை, இதுவும் அதே போல் 1 பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஏ பவர் மைனஸ் எக்ஸ்னால் அதை 1 பைன்னு எழுதுனா ஏ பவர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நியூமரேட்டரில் எல்சிஎம் வந்து ஏ பவர் எக்ஸ் எடுத்துக்கும். எல்சிஎம் வந்து ஏ பவர் எக்ஸ், எல்சிஎம் ஏ பவர் எக்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன வரும், 1 மைனஸ் ஏ பவர் எக்ஸ். டினாமினேட்டர்லேயும் அதே போல் எல்சிஎம் என்ன வரும்னா ஏ பவர் எக்ஸ் தான் வரும். இங்கேயும் எல்சிஎம் வந்து ஏ பவர் எக்ஸ் வரும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ பவர் எக்ஸும் இந்த ஏ பவர் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 மைனஸ் ஏ பவர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் செய்கிறோம். என்னென்னா மேலே ஒரு மைனஸை வெளில எடுக்கும். இதில் ஒரு மைனஸை வெளில எடுத்தால் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அதாவது ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் எக்ஸுங்கிறது ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் 1ங்கிறது என்ன ஆகிடும், மைனஸ் 1 ஆகிடும். இது நியூமரேட்டரில் மட்டும் மைனஸை வெளில எடுத்தோம்னா இந்த ஸ்டெப். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிடும். கீழே இருக்கிறது என்னென்னா ஏ பவர் எக்ஸு ப்ளஸ் 1. இதை நம்ம என்னன்னு கணக்கு ஆரம்பத்தில் எடுத்துருக்கோம்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருது இல்லை, ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே எங்கே இருக்குன்னா கணக்கில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே மைனஸை விட்டுட்டு மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுதானே, அதனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் இட் இஸ் an odd function. அவ்வளோதான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்படின்னு இப்படி கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் ஈக்குவலாக வந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷன். இதே ஆடு ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்தா நமக்கு என்ன வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து அது ஆடு. சப்போஸ் இப்படியும் வரல அப்படியும் வரலன்னா அது என்னன்னா ஈவனும் இல்லை ஆடும் இல்லை. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின்.
சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்கு? f of x equal to log x square plus root of x square plus 1. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம வழக்கப்படி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு கொடுக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் எக்ஸு வருதோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு அதோட ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், லாக் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த பக்கம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்குது சீக்வல். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று தான். இது எஃப் ஆஃப் எக்ஸும் இதுவும் ஒன்று தான். அதனால் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா அப்போ நம்ம வந்து இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். எது ஈவன் ஃபங்க்ஷன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் an even function. இப்போ அடுத்த கணக்கு f of x equal to subdivision 3 f of x equal to sin x plus cos x. வழக்கப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், சைன் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு, காஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். உங்களுக்கு முன்னாடியே தெரியும், சைனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துடணும், காசில் மைனஸ் வந்தால் நம்ம விட்டுடுவோம், காஸ் எக்ஸ்னு. இப்போ இது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இதில் நம்ம மைனஸை பொதுவாக எடுத்தோம்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இல்லை அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இது மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸில் ரெண்டுமே என்னென்னா ப்ளஸ்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது இதுக்கு பொருத்தமாக இல்லை. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இல்லை, அதே நேரத்தில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது நாட் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் கிடையாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ தான் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஆட் nor even function அப்படின்னு வரும். எப்போ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஈக்குவலாக இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கும் ஈக்குவலாக இல்லைங்கிறப்ப தான் இது. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் அது நிறைவு செய்யலை, சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அது வந்து என்னென்னா நெய்தர் ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் சப்டிவிஷன் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் எக்ஸோட ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மாடுலஸில் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸு தான். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறது இது வந்து கணக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் தான் இதுவும். அதனால் இதுக்கு பதிலாக எப்படி இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி வந்தால் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் an even function. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் சப்டிவிஷன் 5 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். என்ன செய்வோம்? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயரில் வர எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு. என்ன மதிப்பு வருது? மைனஸ் எக்ஸு. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி வருது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் நமக்கு அந்த ரெண்டு கண்டிஷனையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் பொருந்தாது, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கும் பொருந்தாது. இப்படி இருந்தால் ஈவன், இப்படி இருந்தால் ஆடு, ரெண்டுக்குமே பொருந்தாதுங்கிறதுனால
இது f of minus x not equal to f of x. அதனால் f of xங்கிறது f of x is neither odd nor even function. That's all. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. ஓகே.